இது 1963 மாதிரி இல்லை, இது வேற மாதிரி ஆயிரும் என்பதற்காக நடித்து கொண்டிருக்கின்றார். தமிழக மக்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, இதை போன்ற முதலமைச்சர், இதே போன்ற ஒரு கட்சி தமிழக மண்ணிற்கு தேவையா என்பதை நீங்கள் கேட்க வேண்டும். வர்த்தமன் அபிநந்தன் ஒரு தமிழனுக்காக, ஒரு இந்தியனுக்காக, ஒரு மனிதனுக்காக முழு இந்தியாவை பணயம் வைக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தயாரானார். முழு இந்தியாவை பணயம் வைக்க. அது நியூக்ளியர் வர வந்தாலும் பாத்திரலையா, நீ அணுகுண்டு போடு, நானும் போடுறேன், பாத்திரலாம். அது ஒரு மனிதனுக்கான அழகு. விட்டு கொடுக்க. அவர் பிரதமருக்கு தமிழினத்தின் மீது கோபம் இருந்தா, ஐயோ அபிநந்தன் வரதுவானா, சென்னைக்காரனா, அந்த பையனை பிடிச்சா பிடிச்சி போயிடும், விடியா வேற ஏதாச்சும் வேலையை பாரியா. நாங்க சொல்லியிருக்க மாட்டோம். யூபிஏல மன்மோகன் சிங் சொல்லியிருப்பார், அது நமக்கு ஓட்டு வராத ஊரு, அது 1967 துரத்தி விட்ட ஊரு, எதுக்கு போய் ஒரு தமிழனை காப்பாத்துறேன். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ட்விட்டரில் உட்கார்ந்துட்டு கம்பு சுத்திக்கிட்டு ஜேஎன்யூல தமிழ் மக்களை, தமிழ் மாணவரை, தமிழனை பார்த்து அடிச்சாங்க. ஐடி கார்டை பார்த்து நீ தமிழ்நாடாப்பா, எந்த ஊருப்பா, அரக்கோணமாப்பா அப்படின்னு ஐடி கார்டை பார்த்து அடிச்சாங்களாம். இதெல்லாம் என்ன சொல்லுவது? அதனுடைய வெளிப்பாடு தான் தமிழகத்தில் தினமும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு யூனிஃபார்ம்ல யார் இருந்தாலுமே ஆகாது. அது ஆர்மியாக இருந்தாலும் சரி, நேவியாக இருந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை பொறுத்தவரை அனைவரையும் அடிமையாகத்தான் பார்ப்பார். திமுக காவல்துறை என்றால் அடிமையாகும். சொன்னதை செய்யணும், கை கட்டி நிற்கணும், கட்ட பஞ்சாயத்து நடத்தணும், இந்த ரியல் எஸ்டேட் டீலை எல்லாம் முடிச்சு கொடுக்கணும், ஜி ஸ்கொயருக்கு எங்கேயாச்சும் பிரச்சனைனா அவனை மிரட்டி உருட்டி அந்த ஃபார்மில் கையெழுத்து போட வைக்கணும். இதுதான் காவல்துறையிடம் நம்முடைய முதலமைச்சர், திமுக தலைவர் எதிர்பார்க்கின்றார். அதனால்தான் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இன்று சந்தி சிரிக்கிறது. ஒரு நாளைக்கு 9 கொலை. இது ஒரு மாசத்துக்கு தான் பேச்சு. அடுத்த மாசம் அது 10 கொலை ஆகும். இந்த 9 கொலையை ஓவர்டேக் அடுத்த மாசம் பண்ணுவோம். அதுவும் 2 மாசம் கழிச்சு 10 11 ஓவர்டேக் பண்ணும். எங்கேயும் கூட ஒரு ரவுடி பையனுக்கு கூட தமிழக அரசின் மீது ஒரு பயம் கிடையாது. ரவுடி பையனுக்கு கூட திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது முதல் மாசத்துல முகமூடி போட்டுட்டு வெட்டினாங்க, கொஞ்சம் பயந்தான். 3வது மாசம் முகமூடி கழட்டிட்டு ஹெல்மெட் போட்டு வெட்டினான். 6வது மாசம் தைரியமா வெட்டினான். இப்ப முழு முகத்தையும் சிசிடிவி கேமரால காட்டிட்டு வெட்டுறான். முடிஞ்சா நீ புடியா அப்படின்னு. இப்படித்தான் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இருக்கு சகோதர சகோதரி. இத திமுகவுடைய கவுன்சிலர் டிவியில பார்த்தா அவனுக்கு தைரியம் வரும். ஓ, நம்ம முதலமைச்சரே அப்படியே கடலூர்ல அவனுடைய சொந்த ஊழியரை கொலை செய்த கடலூர் எம்பி ரமேஷ் அவர்களுக்கே கைது கிடையாது, நம்மளை எவன்டா தொடுவான்னு அங்க ஒரு கவுன்சிலர் கம்பு சுத்திர கிளம்பி போய் நம்முடைய பிரபு அவர்கள் அடித்திருக்கின்றனர். இதாங்க நடந்தது, வேற ஒன்றும் நடக்கல. முதல் கையை வைத்த பொழுதே காவல்துறை நண்பர்கள் கையில்லாமல் செய்திருந்தால் இந்த சின்னசாமி என்கின்ற கவுன்சிலருக்கு கிருஷ்ணகிரியில் எங்கிருந்து தைரியம் வந்திருக்கும்? நாம் எதற்காக இந்த கூட்டத்தை போட்டிருக்க வேண்டும்? தேவையில்லை. அதனால் பெரும் திரளாக தமிழகத்திலே முதன்முறையாக நம்முடைய முன்னாள் ராணுவ பிரிவு நண்பர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். பெரும் திரளாக வேற வேற ரேங்க்ல, பிரிகேடியர்ல இருந்து, லெப்டினன்ட் கர்னல்ல இருந்து, கர்னல்ல இருந்து, நேவியில இருந்து, ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து எல்லோரும். அதுவும் குறிப்பாக நம்முடைய ஐயா துரை அசோக்நாத் அவர்கள் ஆர்மியில் 2 முறை இன்ஜுரி ஆனவங்க. டேங்கில் இருக்கும் பொழுது 2 முறை யுத்தத்தில் இன்ஜுரி ஆகி இன்கெப்பாசிட்டேட் ஆன ஒரு மனிதர், வெரி சீனியர் ரேங்க்ல இருக்கிறவங்க. இன்னைக்கு துரை சார் பாருங்க, அதையெல்லாம் பொருட்படுத்தாம காலையிலிருந்து 2 முறை டேங்க்ல இன்ஜுரி ஆன மனிதர். 2 முறை அவரால் நடக்கக்கூட முடியாது. அவர் காலையிலிருந்து அமர்ந்திருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் என்னங்க? இந்த கேடுகட்ட ஆட்சியில நாட்டிற்கு தன்னை அர்ப்பணித்த வீரர்களையாம் கொண்டு ஒரு மேடை போட்டு இங்கே அமர வைக்க வேண்டிய ஒரு துர்பாகியமான சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. அதுவும் டயபெட்டிஸ் 76 வயசுல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை இங்கே கொண்டு உணவில்லாமல் காலையிலிருந்து அமர்ந்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகள், நாம் இன்னைக்கு இந்த ஊர்வலம் போறோம், மெழுகுவர்த்தி போறோம். மெழுகுவர்த்தி உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குது. ஜேஎன்யூ ஈகோ சிஸ்டம், ஜந்தர் மந்தர் ஈகோ சிஸ்டம். எங்கேயாச்சும் ஹரியானால ஒரு நாய் செத்து போயிருக்கும், பிஜேபி ஆட்சியில் இருக்கும், உடனே கனிமொழி அக்கா பார்த்தீங்கன்னா எங்க மெழுகுவர்த்தி தூக்கிட்டு வருவாங்க. யூபியில் ஒரு குரங்குக்கு வயிறு சரியில்லாம போயிருக்கும். யோகிஜி முதலமைச்சரா இருப்பார். அந்த குரங்குக்கு வயிறு சரியில்லாம போனது காரணம் நம்முடைய முதலமைச்சர் யோகி என்று சொல்லிவிட்டு இந்த ஜந்தர் மந்தர் சென்னையில் ஒரு குரூப் இருக்கு, மெழுகுவர்த்தியை தூக்கி கொண்டு குறுக்கு நடுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த கும்பல் எங்கே சென்றது? இன்னைக்கு அந்த கும்பல் எங்க?
இந்த மெழுகுவர்த்தியை பிடிப்பதற்கு தேசியவாதிகள் மட்டும்தான் இங்கே வந்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருந்து தேசியவாதிகள் வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் மெழுகுவர்த்தியை ஏந்துவதற்கு. ஆனால் இந்த மெழுகுவர்த்தி எதற்காக மெழுகுவர்த்தி எடுத்திருக்கின்றோம்? மெழுகுவர்த்தி எதற்காக எடுத்திருக்கோம்னா, இந்த மெழுகுவர்த்தி யாரு கையில் எடுத்தாலும் கூட அது மொத்தமாக எரிந்து மொத்தமாக கீழே வந்துடும். அதே போலதான் உங்க ஆட்சியும். இது நிரந்தரம் கிடையாது. மெழுகுவர்த்தியை போல உங்க ஆட்சி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக நாங்கள் மெழுகுவர்த்தி ஊர்வலம் போறோம், முழு நாள் கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டிருக்கோம், உண்ணாவிரதம் பண்ணியிருக்கோம். அதற்காக நீங்கள் நாளை காலை மனசு மாறி முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த குடும்பத்திற்கு போய் மன்னிப்பு சொல்லிவிட்டு, அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, எங்கள் கட்சியினர் செய்தது தவறு என்று நீங்கள் வாழ்க்கையிலே சொல்ல போவது கிடையாது. சொல்லி இருந்தீங்கன்னா தனிநாடு என்கின்ற கோஷத்தை உங்களுடைய தந்தையாரோ கட்சியில் இருந்த மூத்த தலைவர்களோ வைத்திருக்க மாட்டார்கள். உங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நாங்கள் எங்களை எதற்காக மெழுகுவர்த்தியை போல் வருத்திக் கொள்கின்றோம் என்றால், உங்களுடைய அடாவடித்தனத்தை இன்னும் கொஞ்ச நாளைக்கு தமிழக மக்கள் ஏற்று பழகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதனால் மெழுகுவர்த்தி எப்படி எரிந்து கடைசியில் உருகுலைந்து போகிறதோ அதே போல்தான் உங்கள் ஆட்சியும். அதனால் உங்கள் ஆணவம் என்பது இப்போது தலைவிரித்து ஆடினாலும் கூட அதற்கும் நேரமும் காலமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆப்பிரிக்காவில் மிக மோசமாக இருக்கக்கூடிய நாட்டில் இது கிடையாது. உலகத்திலேயே பஞ்சம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூடானோ சிரியாவோ ஜார்டனோ அந்த நாட்டில் கூட மனிதப்பட்டி கிடையாது. கேட்டா திராவிட மாடல். வெட்கமாக இல்லையா உங்களுக்கு? வெட்கம், மானம், சூடு சொரணை இருந்தால் ஒரு தமிழனை கொண்டு போய் பட்டி போட்டு அடைச்சி வச்சிருக்கு. முதலமைச்சருக்கு வெட்கமாக இல்லையா? அப்படி எலெக்ஷனை ஜெயிக்கணும், அப்படி பிச்சை எடுத்து ஜெயிக்கணும், அப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கணும். ஜெயிச்சு என்ன பண்ண போற? ஜெயிச்சு என்ன பண்ண போற? அப்படி சொல்ல வேண்டுமா? இந்தியாவுடைய நம்பர் 1 முதலமைச்சர் நானாக இருக்கின்றேன் என்று யார் சொல்லணும்? பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்ல வேண்டும். போய் பார்க்கணும். நீ எப்படி தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சிகள், திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு பட்டியை போட்டு 10 பட்டிக்கு ஒரு அமைச்சரை இன்சார்ஜா போட்டு பட்டிக்கு வெளியே லெட்டர் பேட் வச்சுட்டு நிற்கிறான் ஓட்டர்ஸ் லிஸ்டோட. பட்டிக்குள்ள யாரு போறா? 6 மணிக்கு பட்டி விட்டு வெளியே வர்றான். உனக்கு வெட்கமாக இல்லையா? நீ யூபியை பத்தி, பீகாரை பத்தி நீ பேசுகின்றாய். முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? யூபியில பீகார்ல பட்டி இல்லை, ஹரியானால பட்டி இல்லை. இந்தியாவுடைய மோசமான மாநிலங்கள் எதை சொல்றோமோ அதுல பட்டியலை மக்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். எந்த வேட்பாளர் வேணுமோ தேர்வு பண்றாங்க. ஆனால் இன்று நாம் கோபத்தில் எங்கே இருந்தாலும் கூட, நாம் நம்முடைய கோபத்தை காட்டினாலும் கூட, தமிழக மக்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மூலம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இது சாதாரண மனிதன், பிரபு என்கின்ற மனிதனுக்கான இருக்கக்கூடிய போராட்டம். தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கட்சி ஒரு சாதாரண மனிதனுக்கு போராடுகின்றதோ அந்த கட்சி மட்டும்தான் நாளை உங்களுக்காக போராடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள. பிரபுவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, எந்த சம்பந்தம் இல்லை. ஒரு சாதாரண மனிதனுக்கு ராணுவ வீரர் என்கின்ற அடைமொழிக்காக நாங்கள் இன்னைக்கு போராடுறோம். நாளைக்கு உங்க வீட்டிலேயே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை போராடக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நீங்க எப்ப உணர போறீங்கன்னு தெரியல, வேகமாக உணரத்தான் போகின்றீர்கள். அதை பார்க்கறீங்க, பட்டியை பார்க்கறீங்க, இது அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பக்கம் மோடியை பார்க்கறீங்க. அதனால் வருகின்ற காலத்தில் உங்களுடைய ஆதரவு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு அறிவிப்பையும் இங்கே கட்சி சார்பாக நான் வெளியிடுகின்றேன். நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம், பிரபு அவர்களுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்று சொல்லியிருந்தோம். அதனால் உடனடியாக நம்முடைய பிரபு அவருடைய குடும்பத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 10 லட்சம் ரூபாய் காசோலைய அவருடைய மனைவியிடம் இந்த கட்சி சென்று அடுத்து விட்டு வரும். இது ஆரம்பம் மட்டும்தான். தமிழக அரசு நீங்கள்லாம் கோரிக்கை வச்சுட்டீங்க, நீங்கள் அனைவருமே கோரிக்கை வச்சுட்டீங்க. இந்த அரசுகிட்ட நான் கோரிக்கை வைப்பதெல்லாம் நிறுத்தி பலகாலம் ஆகிவிட்டது. அதனால் நான் கோரிக்கை வைக்கப் போவது கிடையாது. தனி மனிதனாக நம்மால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அவங்க கொடுக்கலன்னா தமிழகம் முழுவதுமே நம்முடைய கட்சி சகோதரர்களே அந்த பணத்தை வசூல் செய்து கொடுத்து விடுவார். ஆனால் இன்னைக்கு அவருடைய மனைவிக்கு அந்த 4 மாதம் இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைக்கு 2 வருடம் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரி 2 பேர் மனைவிக்கு நாங்கள் சொல்றோம். உடனடியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக 10 லட்சம் ரூபாய் காசோலை மூலமாக உங்களுக்கு அளிக்கின்றோம். அதை தாண்டி அந்த 2 குழந்தைகளையும் கூட காலத்திற்கும் படிக்க வைக்கக்கூடிய பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் இருக்கின்றோம். அது எங்களுடைய பொறுப்பு. எதற்கு இதை செய்யறோம்னா, பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரருக்கும் கூட இங்கே இருந்து உறக்கமாக ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். அரசு உங்களோடு இல்லை என்றாலும் கூட நாங்கள் உங்களோடு இருப்போம் என்கின்ற செய்தியை சொல்ல.
உங்களுடைய கையில துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கு, ஆர்டர் கொடுக்கறதுக்கு மோடி இருக்காரு, நீங்க சுட்டு தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்க. மிச்சதை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பார்த்துக்கணும். எதற்கும் பயப்படாம பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த படை வீரனும் கூட இந்தியன் ஆர்மியில் அந்த பேட்சை போட்டு சொல்லுவீங்க. நீங்க சொல்லுவீங்க the name in the front is more important than the name in the back அப்படி. ஏன்னா ஃப்ரண்ட்ல மட்டும்தான் இந்தியன் ஆர்மி என்கின்ற பெயர் இருக்கும், பின்னாடி தான் நம்ம பெயர் இருக்கும். அதனால அங்க யாரு பார்த்தாலும் கூட பக்கத்து ஸ்டேட்காரன் தமிழ்நாட்டுக்காரனை பார்த்து சொல்லணும், ஓ உங்க ஊர்ல இப்படி எல்லாம் தலைவர்கள் தொண்டர்கள் தமிழ் மக்கள் உங்களுக்கு நிற்கிறாங்களா என்று. அது சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. வருகின்ற காலத்தில் அந்த குடும்பத்திற்கு அரணாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு உண்ணாவிரத போராட்டத்திற்கு, உணர்ச்சி மிகுந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்கள், குறிப்பாக நம்முடைய மூத்த தலைவர்கள், உங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய தமிழகத்திலிருந்து அனைத்து இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ பிரிவு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலம் மாறும், காட்சிகள் மாறும், வருகின்ற காலம் நம்முடைய காலம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கி பயணம் செய்வோம்.